உயர்திணை அகரிணை இந்த இரண்டு பிரிவுகள் தமிழில் இருப்பதால் சில வாக்கியங்களை எழுதுவதிலே கொஞ்சம் இடர்பாடு இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன், ஒரே ஒரு செய்தியை தமிழ்ல சொல்லவே முடியல. என் கூட ஒரு நாயும் வருது, போய்கிட்டே இருக்கும். அப்ப நான் சொல்றேன், நான் நாயுடன் வந்தேன் என்று சொல்லலாம். நாய் என்னோடு வந்தது. நான் நாயுடன் வந்தேன். வந்தேன் என்றால் ஏன் என்பது உயர்திணைக்குரிய விகுதி. நாய் என்னோடு வந்தது, அந்த தூ என்பது அகரக்கூடிய விகுதி. இப்ப யாராவது கேட்டா ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா, நானும் நாயும் வந்தோம், நானும் நாயும் வந்தோம் என்று சொன்னால் நாய் உயர்திணையாக மாறிவிட்டது. ஓம் என்ற விகுதி உயர்திணைக்குரியது, தவறு. அப்ப இலக்கணப்படி இல்ல நாயும் நானும் வந்தது அப்படின்னு சொன்னா, அல்லது வந்தன, நாயும் நானும் வந்தனன்னு சொன்னா அகரன் நான் நாயா போயிட்டேன். ஒன்று நாயை மேல உயர்த்த வேண்டும், அல்லது நான் நாய் அளவுக்கு கீழே செல்ல வேண்டுமே தவிர இந்த இரண்டையும் சேர்த்து சொல்லுவது தமிழிலே இயலாத ஒன்று. எனவே நாயோடு நான் வந்தேன், என்னோடு நாய் வந்தது. எப்படி நாயோடு நான் வந்தேன், என்னோடு நாய் வந்தது, அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர நானும் நாயும் என்று சேர்த்து விட்டால் அதற்கு பிறகு முடிப்பது என்ன வினைச்சொல்லை போட்டு முடிப்பது என்பது ஒரு இயலாத காரியமாக இருக்கிறது.